பன்னீர் 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. 400 ml கண்டென்ஸ்ட் மில்க் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்க மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. தவா வச்சுட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 15 மினிட்ஸ் எடுக்கும். நல்லா நம்ம வந்து கிளறிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாது, ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்ததுக்கும் இப்பயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியும். நல்லா நமக்கு ட்ரை ஆகிட்டே வருது. ட்ரேயில் தான் நம்ம பர்ஃபிக்கான பீசஸ் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம நெய் விட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்டென்ஸ்ட் மில்கில் இருந்தால் நல்ல மாய்ஸ்ட் எல்லாமே வந்து இழுத்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போது. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இதில் கொஞ்சம் நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்கு. இதில் கொஞ்சம் நட்ஸ் நான் போடுறேன். சிம்பிளான ஒரு வேலை பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஒரு ஸ்பூனால் நல்லா லெவல் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இதில் மேலே கொஞ்சம் நல்லா நட்ஸ் எல்லாம் அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலாக்கந்த் ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு நல்லா செட் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பீஸ்க்கான கட்ஸ் போட்டுடலாம். கலாக்கந்த் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ணலாம்.